ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி சைட் டிஷ்ஷு, சாப்ஸுன்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டமுக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இது நீட்டாக கீரி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் லைட்டாக இதாகும், அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஏற்கனவே நான் காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா இதில் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இது வந்து 4 பேருக்கு போதுமான ஒரு கிரேவி. இதுக்கு நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் மீடியம் சைஸில் தான் இருக்குது. அதனால் ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய பூவாக இருந்தது, அதனால் ஒரு பாதி பூ நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். இது வந்து 3 தக்காளி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போது இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவர் எப்போவுமே அதில் இருக்கிற புழு எல்லாம் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உப்பு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற புழு எல்லாம் கீழே அடிக்கி போயிடும். நீங்கள் இன்னொரு வாட்டி காலிஃப்ளவர் 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரும். நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறமா நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டேன். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பூ அந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஸ்டெம் எல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போது ருசிக்கேற்ப உப்பு வந்து நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இந்த கிரேவிக்கு போதுமானது. நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காலிஃப்ளவரும் வேகணும். அதே மாதிரி நம்ம போட்டால் தக்காளி, வெங்காயம் எல்லாம் குழஞ்சி நல்லா வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், உப்பு போட்டுட்டோனால இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. ஏன்னா அது குழஞ்சி போயிடும். நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த பூவாக அப்படியே தெரியணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது என்ன பண்ணலாம், இதில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த காலிஃப்ளவர் சூப்பராக வெந்துடும். நம்ம இன்னும் சீக்கிரம் இது முடியணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் சைடில் ஒரே ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சீக்கிரம் நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு சாஃப்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு தக்காளி, வெங்காயமும் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாத்தூள் உங்கள் கிட்ட இல்லைன்னா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறமா காரம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே அதில் இருக்குன்னால நான் குழம்பு மிளகாத்தூள் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்கள் கிட்ட இல்லைன்னா தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயிலவே ஃபஸ்ட்டு இந்த போட்ட குழம்பு தூள் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னா இப்படியே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணும், கொஞ்சம் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரோட்டிக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கும் வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம முன்னாடியே குழம்பு தூள் சேர்த்துட்டோம் இல்லையா, அப்புறமா ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துருங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தொக்கு வந்து இப்போ நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும். அந்த குழம்பு பாருங்கள்
இப்போ நல்லா கொதிக்குது, பார்த்தாலே தெரியுதா? ஆனால் அந்த காலிஃப்ளவர் நல்லா முழுசாக அப்படியே தெரியுது. மேலே நல்லா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பர்பான காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது நம்மளுக்கு இட்லி தோசை கூட தொட்டுக்க சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.